பணிகளை பூர்த்தி செய்து நீர் விநியோகத்தை விவசாயத்திற்காக வெளியிட்டு 105 ஆண்டுகள் கடந்த நிலையில் அதன் நினைவாக இன்று இந்த கனகாம்பிகை ஆலயத்தினுடைய முன்னிலையிலே நடைபெறுகின்ற இந்த பொங்கல் விழாவிற்கு தலைமை தாங்குகின்ற நம்முடைய விவசாய சம்மேளனத்தினுடைய தலைவர்களே, இந்த நிகழ்வில் ஆசிரியரை வழங்கி இருக்கின்ற வணக்கத்திற்குரிய ஆலயத்தினுடைய பிரதம குரு அவர்களே, இன்றைய நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து சிறப்பிக்கின்ற வடமாகாணத்தினுடைய பிரதி பிரதம செயலாளர் இந்திரி குலாரன் அவர்களே, வடமாகாணத்தினுடைய நீர்ப்பாசன பொறியியலாளர் இந்திரி ராஜகோபு அவர்களே, எங்களுடைய மாவட்டத்தினுடைய பிரதி விவசாய ஆணையாளர் அவர்களே, அதே போல இன்றைய இந்த நிகழ்வில் எனது சேவை காலத்திலே சிறப்பான சேவையை வழங்கியமைக்காக இந்த சம்மேளனத்தினால் இந்த மாவட்ட விவசாய நாள் கௌரவிக்கப்பட்டு இங்கே அமைந்திருக்கின்ற எங்களுடைய மேலதிக பணிப்பாளர் திருவாளர் சிவநேசன் அவர்களே, அதே போல எங்களுடைய மாவட்டத்தினுடைய ஆராய்ச்சிக்கான மாவட்ட பணிப்பாளர் திருவாளர் ராஜேஸ்வரன் அவர்களே, எங்களுடைய மாவட்டத்தினுடைய பிரதி விவசாய பணிப்பாளர் அவர்களே, முக்கியமாக இந்த ஆலயத்தினுடைய கர்நாடகா சபையினுடைய தலைவர்களே, ஏனைய அரசாங்க உத்தியோகர்களே, விவசாய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனக்கு மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உண்மையிலே ஒரு சிறப்பான நிகழ்வில் இன்று நாங்கள் கலந்து கொள்வதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். 105 வருடங்கள் என்பது நான் நினைக்கின்றேன் ஒரு சிறிய ஆண்டில்லை. ஒரு 3-4 தலைமுறை என்னுடைய அப்பா, தாத்தா, பாட்டன், முப்பாட்டன், ஒப்பாட்டன் தாண்டிய ஒரு வரலாறு. நிச்சயமாக எங்களுடைய மாவட்டம் ஒரு விவசாய மாவட்டமாக இருக்கின்றது. எங்களுடைய மூதாதையர் எங்களுடைய மாவட்டத்தில் கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் தற்போது 65-70% மாணவர்கள் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். இந்த குளம் ஆரம்பிக்கப்பட்ட எங்களுடைய மாவட்டத்தினுடைய வளர்ச்சி காலத்தில் நான் பெரும்பாலானவர்கள் விவசாயிகளாக இருக்கிறார்கள். எனவே மாவட்டத்தினுடைய முதுகெலும்பு விவசாயம், விவசாயத்துக்கு தேவையான நீரை வழங்குகின்ற பல்வேறு அதன் மழைநீராக இருக்கலாம், மழை நீரை நாங்கள் குளங்கள் ஏற்று பெற்றுக் கொள்வதாக இருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் எங்களுடைய பாரம்பரியம் வரலாறு, எங்களுடைய முன்னோர்கள் இருந்து வரப்பட்ட ஒரு வரலாறு, அதனுடைய இன்று நாங்கள் இந்த பொங்கலை கொண்டாடுகின்றோம். நிச்சயமாக பல்வேறு தொழில்நுட்ப மாற்றங்கள் வந்தாலும் இயற்கையை நாங்கள் மறந்து விட முடியாது. எங்களுக்கு அது காலத்துக்கு காலம் நான் இயற்கை இருக்கிறேன் என்பதை பல்வேறு சந்தர்ப்பங்களிலே உங்களுக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றது. கடந்த வருடமாக இருந்தார்கள், இந்த வருடமாக இருந்தார்கள், இயற்கையை நாங்கள் தவிர்த்துவிட்டு எந்த தொழில்நுட்ப மாற்றங்கள், எந்த விஞ்ஞான திட்டங்கள் வந்தாலும் விட்டுவிட்டு செல்ல முடியாது. எனவே நாங்கள் இயற்கைக்கு நாங்கள் சொல்ல வேண்டும். அது சூரியனாக இருந்தாலும் சரி, நீராக இருந்தாலும் சரி, எல்லா செயற்பாடுகளையும் நாங்கள் இயற்கையோடு கொண்டு போக வேண்டும். இங்கே இருந்த பொங்கல் கடந்த நாட்களில் நாங்கள் கொண்டாடிய பொங்கலாக இருந்தாலும் சரி, நாங்கள் எங்களுக்கு உதவி செய்த எல்லோரும் அது இறைவனாக இயற்கையாக எல்லோருக்கும் நடந்து செலுத்துகிறோம். அந்த வகையிலே இன்றைய பொங்கல் சிறப்பான ஒன்று. இதற்கு அப்பா நான் நினைக்கின்றேன் பல்வேறு விடயங்கள் இன்றைய நிகழ்விலே பல்வேறு விடயங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. முக்கியமாக இந்த விவசாயத்தை என்னுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயத்தில் சில விஷயங்கள் சில சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. நாங்கள் இயற்கையோடு இருந்தாலும் உங்களுடைய விவசாய நடவடிக்கைகளில் சில தொழில்நுட்பங்களை கூட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. எங்களுடைய நீர்ப்பாசன பணிப்பாளர் குறிப்பிட்ட மாதிரி தேவைகள் அதிகரித்திருக்கின்றது, உணவு தேவை அதிகரித்திருக்கின்றது, எங்களுடைய வளங்கள் புரிகின்றது. எனவே இந்த மாற்றங்கள் நிச்சயமாக உங்களை நோக்கி நன்மை பெறக்கூடியதாக பல்வேறு மாற்றங்களை எங்களுடைய விவசாயத்திலே தொழில்நுட்பத்தை நிச்சயமாக கூட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. அதுக்கு பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டார்கள். நான் அதை நேரத்தை கருத்தில் கொண்டு அந்த விவசாயத்துக்கு நாடுகள் வகைகள் நீர் பயன்பாடு பல்வேறு விஷயங்கள் அதில் உரப்பாவனை பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது. அதுக்கு துறை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆலோசனைகளை நாங்கள் நிச்சயமாக பெற்றுக் கொள்ள வேண்டும். நான் நினைக்கின்றேன் எங்களுடைய மாகாண பணிப்பாளர் குறிப்பிட்டிருந்தார் இந்த வருட திருவோகம் 3% வந்து நான் நினைக்கின்றேன் கணக்கில் 3 திருப்பி வந்தது. அவர்களுடன் சிரித்தது நான் தான். இதுதான் கூட்டம் மிகவும் இலவாக புரிகிறது. கூட்டமே தேவையில்லை, ஒரு சமுதாய பூர்வமான கூட்டமாகவே இருந்திருக்கு.
கடந்த கூட்டத்தினுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நிச்சயமாக உத்தியோகத்தர் விவசாய பெருமக்கள் நான் எந்த தொழில் என்றாலும் இந்த யார் பயன்படுகின்றார்கள் யார் ஈடுபடுகின்றார்கள் எல்லோரும் ஒன்றாக வேலை செய்ய வேண்டிய தேவை நிச்சயமாக இருக்கின்றது. எல்லோருக்குள்ளேயே புரிந்துணர்வு ஒற்றுமை என்றால் தான் நாங்கள் எங்களுடைய சேவைகளை வழங்க முடியும். அதற்கான சேவையை பெற்றுக்கொள்பவர்களும் மகிழ்ச்சிகரமான சேவையை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சந்தர்ப்பத்தில் நான் மாகாண மேற்பார்வை இருக்கின்றது. இப்படியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் ஒரு புரிவா, அதாவது குளத்தில் இருந்தால் இவ்வளவு விவசாயத்தை செய்யலாம், சில நேரம் அந்த வேறு வேறு இன்பு பணியாளர் வளர்ச்சி இருந்தாலும் ஓரளவுக்கு குறைந்தவரையும் இத்தனை ஏக்கர் நாங்கள் பயிர் செய்யலாம் ஒரு அடிப்படை வளர்த்து கொண்ட விவசாயிகளுக்கு போகும் தங்களுக்கு மற்றும் அடி நீர் நாங்கள் வளர்க்க முடியலாம் செய்யலாம் ஒரு இடைநிலையின் அடிப்படையில் நாங்கள் நம்முடைய கூட்டங்களை அல்லது ஒற்றுமையை அந்த தீர்மானங்களை மிக விரைவாக எடுத்துக்கொள்ள முடியும். அந்த வகையில் நிச்சயமாக இயற்கை நன்றிகள். இந்த வருடமும் பல்வேறு விவசாய நடவடிக்கைகளிலே சிறிய சிறிய அழிவுகள் ஏற்பட்டிருந்தாலும் தொடர்ந்து இந்த வருடத்தில் நாங்கள் இந்த வருடத்திலும் ஒரு முயற்சிகரமான முன்னேற்றகரமான லாபகரமான ஒரு விவசாய நடவடிக்கைக்கு செல்ல முடியும் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இயற்கைக்கு நன்றிகள் தெரிவித்தார். அதற்கு அப்பால் நிச்சயமாக இந்த இந்திராபூர் அவர்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். திருவாளர்கள் இந்த கடந்த ஒரு வருடமாக நாங்கள் சந்தித்திருக்கின்றேன். பல்வேறு விதமாக இந்த விவசாயிகளை லாபகரமாக அவர்கள் தங்களுடைய தொழிலை செய்யணும் என்பதற்காக பல்வேறு விடயங்களை இளைஞர்களை கொண்டு கிராமங்களிலே கொடுப்பதற்கு முயற்சிக்கின்றார். அவருடைய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். அதற்காக எங்கள் வாழ்க்கைகளை காரணங்களை தெரிவித்து அடுத்ததாக நமது விவசாய சம்மேளனம் நிச்சயமாக அவர்கள் தொடர்ச்சியாக இந்த மாவட்டத்திலே இந்த விவசாய நடவடிக்கைகளிலே இளநமது சார்ந்ததாக இருக்கலாம், நீதிய நடவடிக்கைகளுக்கு சார்ந்ததாக இருக்கலாம், தங்களுடைய கூட்டிலே விவசாய மக்களுக்கு அதே போல அரசாங்க உறுப்பினர்களுக்கு இணைப்பாக இருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களுடைய அந்த சேவை சிறப்பாக இருக்க வேண்டும். அதற்கு அப்பால் தங்களுக்கு சேவை வழங்கிய அரசாங்க உத்தியோகர்களுக்காக இருப்பது. அதற்கு அப்பால் இந்தியாவில் மாவட்டத்தினுடைய விவசாயத்திற்காக பாடுபட்ட விவசாய அமைப்புகள் அவர்கள் சார்ந்தவர்கள் அவர்களுடைய நிலங்கள் சார்ந்து சிந்திப்பது பல்வேறு விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றனர். எனவே சம்மேளனத்தினருக்கு பாராட்டுகளை நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து எங்களுடைய விவசாயம் மாவட்டத்தினுடைய உருவெம்பாக இருக்கின்ற விவசாயம் முன்னோக்கி செல்ல வேண்டும். விவசாய பெருமக்கள் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்விலே சிறந்த வளமான எதிர்காலம் பெற வேண்டும் என்றால் அவர்களுடைய விவசாய நடவடிக்கைகள் அதனூடாக கிடைக்கின்ற விளைச்சல் நிர்மாணம் சிறப்பாக நிலையை நோக்கி முன்னேற வேண்டும். அதற்கு நான் இந்த பக்கத்தில் இருக்கின்ற உத்தியோகர்கள் அதை நோக்கி நாங்கள் நிச்சயமாக அவர்களுக்காக தங்களுடைய சேவைகளை நோக்கி வளர்க்க வேண்டும். அப்போதுதான் எந்த ஒரு நிலைமையும் அதற்கு பிறந்திருக்கின்ற இந்த ஆண்டு சிறப்பானவர்களாக இருக்க வேண்டும். எல்லோருக்கும் மகிழ்ச்சிகரமானவர்களாக இருக்க வேண்டும். எல்லோரும் நான் நினைக்கின்ற எல்லோரும் ஒரு ஆண்டாக சிறந்திருக்கின்ற ஆண்டு மகளிர் நிச்சயமாக இந்த ஆண்டு கனடாவுடைய ஆசிரியை தங்களை வளர்க்க